ஒரு நாளைக்கா நான் ரூம்ல இருக்கும்போது 10 ரூபா வச்சு வாழ்ந்துருக்கும். 10 ரூபா வச்சு என்னங்க பண்ணீங்க? அம்மா ஹோட்டலில் சாப்பிட்ருவோம். காலைல 3 ரூபா, இட்லி 1 ரூபா, 3 இட்லி சாப்பிடுவோம். மதியானம் சப்பாத்தி மட்டும் வாங்கி நைட் வந்து சப்பாத்தி மட்டும் வாங்கிப்போம். 3 சப்பாத்தி 6 ரூபான்னு நினைக்கிறேன். அது கொடுத்துருவாங்க. மதியானம் வந்து நாங்கள் பசங்கள்லாம் போயிட்டு இது மட்டும் போய் தயிர் சாதம் சாப்பிட்டு வந்துடுவோம். ஸ்கூல் எப்படி சத்துணவு அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஏழை பசங்களுக்கு வந்து அது ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சோ, எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சோ, அதே மாதிரி தான் அம்மா உணவகம். ஸோ யார் வேணாலும் போய் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு சாப்பிட்லான்றத விட ப்ரைஸ் முக்கியமாக ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்லை. இதனால என்னோட சர்க்கிளில் இருக்கவங்க நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. எனக்கும் சாப்பிட்ணுன்னு ஆசை தான். ஆனால் நாங்கள் போகிற டைமுக்கு வந்து இருக்காது. அதனால நான் சாப்பிட்டது இல்லை. என்னோட சர்க்கிளில் நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாள் ட்ரை பண்ணி தான் பண்ணணும். இந்த மாதிரி ஏழை மக்கள் போய் சாப்பிட்ற ஒரு உணவு திட்டமாக இருந்துச்சு. அதை போய் எப்படி மூடுறதுக்கு இவங்களுக்குலாம் மனசு வருதுன்னு தெரில. ஏன்னா எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குல்ல. அவங்களுக்கு வந்து காசு பற்றாக்குறை வந்திருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ சரக்குலாம் விற்கிறாங்களா, அதெல்லாம் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. ரேட்டுக்கு எம்ஆர்பியோட ரேட் அதிகமாக வச்சு தான் விற்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து வருமானம் அதிகமாக வருதுல்ல. அதனால தான் அதை ஒன்று கூட மூட மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் இழுத்து மூடுறது உங்களுக்கு வேணால் அது வந்து பற்றாக்குறையாக இருக்கலாம், என்ன காரணத்துக்காக மூடுறீங்களோ. ஆனால் அது மூடுறதுனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தான் தெரியும். ஒரு மக்கள் வந்து ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் நல்லா மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான். ஆனால் கொஞ்சமாச்சு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நாடு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ உங்களை நம்பி ஓட்டு போடுற மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதெல்லாம் நீங்கள் ஏன் கண்டுக்க போகிறீங்க? உங்ககிட்ட பணம் இருக்குது, உங்ககிட்ட சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கீங்க. உங்களுக்குலாம் மக்களோட பெயின் வந்து புரியாது. ஒரு மக்களாக இருந்து பார்த்தா தான், மக்களோட சூழ்நிலையில இருந்து பார்த்தா தான் புரியுமே தவிர அது சொன்னால் புரியாது. எத்தனை இடத்துல உணவகம் மூடி இருக்கோ எல்லா இடத்துலையும் திறக்கணும். இது என்னோட வேண்டுகோள் மட்டும் இல்லை, நிறைய மக்களோட வேண்டுகோள் தான். ஸோ ப்ளீஸ் அதெல்லாம் திறங்க. நிறைய பேர் பசியை போக்கியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் ஃபுட்டு நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீட்டில் சமைக்கிறதுனால அங்கே சாப்பிட்டுக்கலாம். நிறைய பேருக்கு வீடு இல்லாமல் தெருவில் பிச்சை எடுக்கிறாங்க. அவங்களாம் கூட போய் அங்கே சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி விடுங்க.